Desa.com. அங்கே இருந்து கொண்டு எங்களுக்கு பேரொரு பாதிப்பதற்கு கனடாவை தெரிவு செய்து அதுவும் ரெக்ஸ்டேரை தெரிவு செய்து வருகை தந்திருக்கிறார். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களை நாடியோடி அம்பாள் வருகை தந்து அவர்களுக்குரியான ஒரு முதல் கும்பாபிஷேகத்தை பார்க்கின்ற பாக்கியம் வேறு யாருக்கும் பெற்றியதாக இல்லை. அம்பாளுக்கு வல்வெட்டித்துறையிலே 108 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை பார்த்தவர்களுடைய பேரப்பிள்ளைகள் பிட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவளை முதல் தடவையாக ஒரு கும்பாபிஷேகம் செய்கின்ற அந்த கும்பாபிஷேகத்திலே பார்க்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கு வெங்கெடுக்கும் அம்பாள் தந்திருக்கிறார். அந்த வகையிலே அம்பாள் எங்களை நாடியோடு வந்திருக்கின்றார். அம்பாளை நாங்கள் சிறப்பாக சீராக 365 நாட்களும் எப்படி வல்வெட்டித்துறையிலே 6 கால பூசைகள் சிறப்பாக இடம்பெற்று வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஊடாக இடம்பெறுகிற மாதிரியாக இந்த ஆலயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டி நடத்த வேண்டிய பொறுப்பு ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல, எங்கள் அனைவருக்கும் உரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் அம்பாளை தேடுவதல்ல, அம்பாள் எங்களை தேடி நாடி வருகின்ற இந்த ஒரு பாக்கியம் வாழ்க்கையிலே இலகுவிலே யாருக்கும் கிடைக்காது. வல்வெட்டித்துறை அம்பாள் வல்வெட்டித்துறைக்கு மட்டும் சொந்தமானவள் அல்ல. நயினாதேவியை போய் பார்க்கிற போது நயினாதேவியுடைய அவர்களுடைய அந்த மஞ்சள் திருவிழா பற்றிய பல ஆவணங்களிலே வல்வெட்டித்துறையிலே இருந்து பொன்னாடைகள் எடுத்து செல்லப்பட்டு சீர்வரிசை எடுத்து செல்லப்பட்டு போற பல கருத்துக்கள் பல விடயங்கள் இருக்கின்றன. அதே மாதிரியாக எங்கள் வற்றாப்புளை அம்மன் கோவிலிலே அங்கே திருவிழா நடக்கின்ற காலகட்டத்திலே வல்வெட்டித்துறையிலே இருந்து சீர்வரிசை போனவை எல்லாம் ஒரு சம்பிரதாய பூர்வமான கதைகள் அல்ல, அவை நிச்சயமான ஒரு வரலாற்று கதைகளாக இருக்கின்றன. அது மாதிரியாக கண்ணகி வழிபாட்டிலே தமிழகத்தை விட மட்டக்கிழப்பிலே சிறப்பாக இருக்கின்ற அந்த கண்ணகி வழிபாட்டுக்கு கூட வல்வெட்டித்துறை அம்மன் கோயிலில் இருந்து சென்றவர்கள் தான் வித்திட்டிருக்கிறார்கள். அதனாலே தான் இந்திர விழா வல்வெட்டித்துறையிலே எடுக்கிற போது கண்ணகிக்கு விழா எடுக்கிறார்கள். அங்கிருந்து மட்டுமல்ல, மலேசியாவுக்கும் அதற்கடுத்து மொரிஷியஸ் போன்ற இடங்களுக்கு வல்வெட்டித்துறையிலே இருந்து சீர்வரிசை எடுத்து செல்லப்பட்டவை எல்லாம் வரலாற்று மிக்க ஒரு முக்கியமாக இருக்கின்ற எம்பெரும் ஆட்டி வல்வெட்டித்துறையை விட்டு வந்திருக்கின்ற ஒரே இடம் 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலே 70 நாடுகளிலே தமிழர்கள் வசிக்கிற போது அவர் தேர்ந்து எடுத்த ஒரே இடம் கனடா.
அந்த கனடாவிலே அவர் தேர்ந்தெடுத்த ஒரு நகரம் டொரண்டோ. அந்த டொரண்டோவில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் ரெக்ஸ்டேல். அதிலே தேர்ந்தெடுத்து நேரடியாக என்னை பார்க்க வேண்டும் என்று அரவழைத்து கொடுத்து அந்த அழைப்புதல் பெற்ற பாக்கியசாலிகள் நீங்களும் நானும். இப்படியான ஒரு பாக்கியம் பெற்ற நாங்கள் ஒரு வாரியத்தை தொடங்குவது என்பது இல்லை. ஒரு வாரியத்தை கட்டி நிர்வகித்துக் கொள்வது என்பது மிக கடினமானது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் சதுரடி கொண்ட இதற்கு மட்டும் ஒரு மாதம் $15,000 இந்த ஆகவே இந்த ஆலயம் ராஜ்குமாரனுடைய ஆலயம் அல்ல, எங்கள் அனைவருடைய ஆலயம். அது வழிவட்டத்துறை மக்களுடைய ஆலயம் மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய ஆலயம். காரணம், வழிவட்டத்துறையிலே இருந்து அம்பாராட்சி எங்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்து எங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்திலே நாங்கள் நடைமுறைக்கு வருவோமே ஆனால், யதார்த்தத்துக்கு வருவோமே ஆனால் 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அம்பாளை கொண்டு வந்து நாங்கள் இங்கே செய்துவிட்டு ஒரு திருமணத்தை செய்துவிட்டு ஒரு நாளில் தாலியை கட்டின உடனே போங்கோ எல்லாரும் போங்கோ பேசாமல் இருங்கோன்னு சொல்ல முடியாது. நடைபெற இருக்கின்றது. இந்த தசதர்சனத்திலே இங்கே வைக்கப்பட்ட பொருட்களுக்கு எல்லாவற்றிற்கும் பூஜைகள் செய்து அம்பாளினுடைய திரை திறந்ததன் பின்பு நீங்கள் எல்லோரும் அமைதியாக ஒருவரின் பின் ஒருவராக வந்து இந்த கண்ணாடியிலே முதலாக அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்ததன் பின் இதுல மறக்காம விட்டீங்கடா தான் கண்ணாடி சார்பாக நன்றியை கூறிக்கொள்கின்றோம். செல்வ பொன்மணி கண்டிட சிவனே தாழ்திரவாய். அன்னையின் மார்பில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்திரவாய். கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும்